இந்த மேசியா எதற்கு உலகத்துக்கு வந்தார்? ஏன் அவர் வந்து எல்லாவற்றையும் போதிப்பார்? இந்த மேசியாவை கண்டோம் என்று ஏன் அவ்வளவு ஆனந்த சந்தோஷத்தோடு கூட அந்த சீஷன் போய் சொன்னான்? இந்த மேசியாக்குள் என்ன விசேஷம் இருக்கிறது? இந்த மேசியாவாய் அல்லது இந்த கிறிஸ்துவாய் இயேசுவை நாம் அறிந்து கொண்டால் நாம் எந்த விதத்தில் பாக்கியவானாய் மாறுகிறோம்? 9ஆம் அதிகாரத்தில் 24 மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை துளைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. போதும். இந்த வேத பகுதி பாபிலோன் தேசத்திலே தானியேல் இருக்கும் பொழுது விடுதலை உண்டாக போகிறது என்கிற அந்த காரியங்களை காண்பிக்கவும், திரும்ப எருசலேம் ஆகிய தேவனுடைய நகர் அங்கே கட்டப்படுவதை குறித்து தேவதூதன் வந்து தானியேலுக்கு சில காரியங்களை அறிவித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே மேசியாவை குறித்து சொல்லப்படுகிறது. மேசியா என்கிற அல்லது கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. என்னதுங்க? அபிஷேகம் பண்ண மகா பரிசுத்தமானவராய் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபராய் கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவார். அதுதான் அங்கே பொருள். இந்த மகா பரிசுத்தம் உள்ளவராகிய இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய கிறிஸ்து அல்லது மனிதகுமாரன் அல்லது தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வரவும் ஏன் அவர் அபிஷேகம் பண்ணப்படவும் வேண்டியதாக இருந்தது என்றால் மேலே இருக்கிற வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் நம்முடைய பாவங்களை துளைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறது அக்கிரமத்தை நீக்கி போட நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறது. போதும். அப்போ மகா பரிசுத்தம் உள்ளவராய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு, மகா பரிசுத்தம் உள்ளவராய் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூமியிலே ஸ்திரீனிடத்திலே வெளிப்பட்டவராகிய மனுஷகுமாரனாகிய இயேசு, இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனாலே கிறிஸ்து அல்லது மேசியா என்று பெயர் பெற்றது. இந்த மேசியா அல்லது கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏன் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்றால் நித்திய நீதியை நமக்கு வருஷிப்பதற்கு. ஆமென். எதற்கு? நித்திய நீதியை வருஷிப்பதற்கு என்றால் என்னன்னா, தேவனுடைய நீதியினாலே நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு. தேவன் இந்த உலகத்தில் அவருடைய நீதியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது நம்முடைய கிரியைகளினால் உண்டாவதல்ல, அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினால் உண்டாகிறது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே ஒரு மனிதனுக்கு தேவ நீதி உண்டாகிறது. அந்த நீதி தான் நித்தியமானது. அது நித்தியமாய் அந்த நித்திய ஜீவனுக்குரியதாய் நம்மை கொண்டு போகிறது. அதனாலே தான் பாவங்கள் துளைக்கப்படுகிறது, அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது, நம்முடைய மீறுதல்கள் தவிர்க்கப்படுகிறது. தேவனுடைய இருதயத்தில் இந்த தரிசனம் நிறைவேற செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போது இந்த காரியத்தை அறிந்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமென். இன்றைக்கும் உலகத்தில் இயேசுவை குறித்து அறிகிற விதங்கள் அநேகமாக இருக்கிறது. வரலாற்றை கொண்டு அவரை அறிந்து கொள்கிறார்கள், அல்லது தங்கள் சுய பக்தியை கொண்டு அவர் ஒரு மகான் என்றும் அல்லது கடவுள்களின் அவதாரங்கள் ஒன்றென்று அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் நமக்கு தேவன் அவரை குறித்து வெளிப்படுத்தி தருகிற இந்த அறிவு தான் நம்மை பாக்கியவானாய் மாற்றுகிறது. இவர் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? மரிக்கும்படியாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாருக்காக மரிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? அவருக்காக அல்ல. பாவிகளாய், அக்கிரமக்காரர்களாய், தேவனுடைய நீதிக்கு எதிரானவர்களாய், மீறுதல்களினாலே தண்டனைக்குட்பட்டவர்களாகிய மனிதர்களை மீட்கும் பொருளாய் மரணத்தின் மூலமாய் அவர்களுக்கு ஜீவன் கொடுத்து அவர்களை தேவனுடைய நீதிக்கு உட்படுத்தும்படி இந்த உலகத்தில் வந்து மரிக்கும்படியாகவே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென். கீழே இருக்க வசனத்தை வாசிங்க. 25. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். அதெல்லாம் நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள். இது எருசலேம் அவருடைய அலங்கங்கள் கட்டப்பட்டாயிற்று, ஆண்டவர் வந்தாயிற்று. என்ன நடந்தது வாசிங்க. ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அப்போ நகரம் கட்டப்பட்டு, பரிசுத்த நகரத்தினுடைய அலங்கங்கள் கட்டப்பட்டு, வீதிகள் எல்லாம் சரி செய்யப்பட்டிருந்தாலோ அது இடுக்கமான காலத்தில் நடக்கும். அப்படின்னா அந்த இஸ்ரவேல் சுதந்திரமான தேசமாய் அல்ல, ரோமர்களின் ஆட்சியிலே, ஒரு ஆட்சியின் கீழே ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதை தான் அங்கே எழுதியிருக்கிற இடுக்கமான காலங்களில் நடக்கும். அப்படி நடந்தது. என்ன நடந்தது? கீழே வசனம் வாசிங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, அதெல்லாம் நடந்த பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகும் பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அவர் என்ன செய்வாராம்? இல்ல, வேதம் என்ன சொல்றது? பிரபுவாகிய மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் அவருக்காக அல்ல. இப்போ இதுக்காக தான் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இயேசு இந்த உலகத்தில் வந்தாரா? அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டாரா? யாருக்காக? மேலே சொல்லப்பட்ட வார்த்தை, பாவத்தை, மீறுதலை, அக்கிரமத்தை நீக்கி நித்திய நீதியை வர்ஷிக்கவும், வேதத்திலே உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனுடைய தீர்க்க தரிசனமும் தேவனுடைய தரிசனமும் தேவனுடைய நோக்கத்தையும் நிறைவேற்ற, அதை முத்தரிக்க, அதை நிறைவேற்றி முடிக்க இவர் வரவேண்டியதாக இருந்தது. வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அதன் மூலம் அதுக்கப்புறம் சொன்ன அந்த வார்த்தையும் நடந்தது. பிறகு என்ன நடக்குமா? அந்த நகரம் அழிக்கப்படும், தேவாலயம் அழிக்கப்படும். அது அந்த நாட்கள் இந்த ரோமர் நாட்கள் ஆட்சியிலே கிபி 70 இந்த வார்த்தைகள் நிறைவேறியது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி தேவாலயம் இடிக்கப்பட்டாயிற்று, நகரம் அழிக்கப்பட்டாயிற்று. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்தது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் ஒரு வரலாறு, அது பைபிள் ஸ்டைலில் படிக்க வேண்டிய காரியங்கள். ஆனால் இதற்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாருங்க? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? இந்த உலகத்தில் வந்து மரிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் என்றால் என்னென்றால், தேவன் தம்முடைய வேலைக்காக ஒருவரை ஆசீர்வதித்து அதிகாரம் கொடுத்து அனுப்புவது. அப்போ அந்த வேலையை செய்து முடிக்கும்படி, என்ன வேலை? உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களை, அவர்களுடைய மீறுதல்களை, அவருடைய அக்கிரமங்களை நீக்கி தேவனுடைய நீதியை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்படியாய் அந்த வேலையை செய்து முடிக்க இந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் தன் ஜீவனை தர வேண்டியதாக இருந்தது. அந்த வேலையை செய்து முடிக்க இந்த உலகத்தில் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாய் வந்தார் என்கிற சத்தியம் பேதுருக்கு தெரிந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பாக்கியவான்.
இந்த கால வேளையில் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் எதற்காக தேடி வந்திருக்கிறோம் தெரியாது, எப்படி அவரை அறிந்திருக்கிறோன்னு தெரியாது. ஆனால் இவர்தான் மேசியா, இவர்தான் நித்திய நீதியை நமக்கு வருஷிக்கும்படியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் மரிக்கும்படியாகவே. ஏன் மரிக்க? நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதலை நம்மை விட்டு நீக்கி நமக்கு நீதியை, நித்திய ஜீவனை, தேவனுடைய நீதியாகிய நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக மரித்தார் என்கிறத, நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் என்கிறத, நமக்காகவே அவர் உயிர்த்தெழுந்தார், திரும்ப வரப்போகிறவர் என்கிற இந்த அறிவு, இந்த வெளிப்பாடு, இப்படிப்பட்ட காரியம் இயேசுவை குறித்து நமக்கு இருக்குமானால் மெய்யாகவே நாம் பாக்கியவான்களாக இருப்போம். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்களாய் மாற விரும்புகிறோம்? இப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது. அவர் ஒரு மகாத்மா அல்ல, அவர் ஒரு சித்தர் அல்ல, அவர் உலகத்தில் வந்த ஒரு புரட்சியாளர் அல்ல, அவர் ஏதோ கொடுமைகளை கண்டு வெகுண்டெழும்பி தன் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் வந்த ஒரு தலைவர் அல்ல. அவர் கிறிஸ்து. அவர் யாருங்க? அவர் கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? நித்திய நீதியை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, அதற்கு தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதலை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் துளைத்து போடும்படி இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவராய், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாய் வந்தார். இதை அறிந்தால் நாம் பாக்கியவான். ஏன்னா நமக்கு என்ன உண்டுன்னா அந்த நித்திய நீதி உண்டு. நித்திய ஜீவனில் வாழக்கூடிய தேவகுமாரனை விசுவாசிக்கிறதுனால் கிடைக்கிற தேவ நீதி நமக்கு உண்டாயிருக்கிறது. இதை தான் நாம் அடைய வேண்டும். இதை தான் சீஷர்கள் அடையும்படியாய் தேவன் விரும்பினார். இதை சீஷர்கள் அடையும்படியாய் யார் விரும்பினதுங்க? ஆமாம், அதனால தான் மாம்சம ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பரலோகத்திற்கு என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாட்டை இயேசுவே சமாரியா ஸ்திரீனிடத்திலே சொல்லுகிறார், உன்னோடு பேசுகிறவராகிய நான் தான் அவர். அப்போ நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நம்முடைய ஆண்டவர் யாருங்க? அவர் தேவகுமாரன். ஆமாம். அவர் மனுஷகுமாரனா? ஆமாம். அவர் தேவனா? ஆமாம். ஆனால் அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவர் கிறிஸ்து. சொல்லுங்க, என்னங்க? அவர் கிறிஸ்து. இந்த அறிவு நமக்கு இருக்கா? கிறிஸ்து என்றால் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவர் யார்? மகா பரிசுத்தமானவர். மகா பரிசுத்தமானவர் எதற்காக மேசியாவாக அல்லது கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? மரிக்கும்படியாய். எதுக்காக? அது அவருக்காக அல்ல, அவருக்காக அல்ல. அக்கிரமங்களும் பாவங்களும் மீறுதலும் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் அவைகளையெல்லாம் நீக்கி நித்திய நீதியை வருஷிக்கும்படி அவர் இந்த உலகத்திலே கிறிஸ்துவாய் வந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த வேளையை அவர் நிறைவேற்றினார். ஆமென்.